வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த வீக்ல வந்து யார் வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள கண்டஸ்டன்ட்டே சொல்லணும். ஸோ அது வந்து வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 3 பேர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது அதிகமா பெண்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபுல்லா வர்ஷினிய வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து "நீ யாராவது எந்திரிச்சு போனா, என்னைய தான் சொல்ல வரியா? சொல்லு தெரியும்." அப்படிங்கிறாப்புல அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஷை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அருண், அதுக்கப்புறம் நம்ம ராணவ் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஸ்கூல் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவர வந்து வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. அவரு நல்லா தான் ப்ளே பண்ணாரு. ஒருவேளை அருண கூட சொல்லியிருந்திருக்கலாம். அவர் வந்து கேப்டனா இருந்து பெரிய லெவல்ல வந்து ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிறத வந்து சொன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். வர்ஷினி ஓரளவுக்கு அந்த பிரின்சிபலா இருந்து ஏதோ பரவால்ல அப்படிங்கிறாப்புல இருந்துச்சு. ஆனா, அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அருணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராணவ். இவங்க 3 பேத்த தேர்ந்தெடுத்தது ஏத்துக்கொள்ள முடியாத ஒண்ணா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ராணாவ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்ததெல்லாம் ரொம்பவே ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா, நல்லா கேம் ப்ளே பண்ணி, ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் மட்டத்திலருந்து அப்படியே வேற லெவல்ல மேல வந்து ஜம்ப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்காரு. இதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து 2வது வீக் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்த முதல் வீக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஓட்டு அப்படியே வந்திருக்காருன்னா வந்து பார்த்தீங்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ நெருங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட்டே வந்திருக்கு அப்படின்னா, அவரு எப்படி ஒரு வொர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை நம்மளோட நல்லா கேம் ப்ளே பண்றாங்க. அதனால அவர வந்து மட்டம் தட்டி வைப்போம். அவர வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அழுத்தம் கிடைக்கும். அவர் வந்து ஒரு மாரி ஷை ஆவாரு. ஒரு மாரி இந்த மாரிலாம் நம்ம கேம் ப்ளே பண்றனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கிறப்பல அவரு ஃபீல் பண்ணுவாரு. அதன் மூலியமா வந்து நம்ம மேல வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆண்கள் அணி சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ராணுவம் மேல தான் ஒரு கட்டுப்புல இருந்தாங்க. ஏன்னா, நம்மள விட நல்லா கேம் ப்ளே பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு அவருக்கு ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை மாரி குடுத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கண்டஸ்டன்ட் என்ன ஃபுட் கேட்டாலும் சரி, அத வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணி எந்த டைம்க்கு கேட்டாலும் நீங்க வந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. ஒரு ரூலும் போட்டிருக்காங்க. இத வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியதா இல்ல. ஏன்னா ராணா வந்து அந்த இடத்துல வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர செலக்ட் பண்ணதே முதல்ல தப்பு அப்படிங்கிறாப்புல வந்து ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வராங்க. உங்களோட பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.